சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திமுகவையும் உதயநிதி அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளை தாண்டி ஆவைக்க எடுத்து அதை பற்றி பேசவே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை அவங்க உபயோகிக்கவே இல்லை. ஆனால் அவங்க தான் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க. தாவேக்கா வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள ஏன் வரமாட்டேங்குது, இவ்வளோ நாள் ஏன் கூப்பிட மாட்டாங்க? தாவேக்கா தைரியமா இந்தியா கூட்டணிக்குள்ள போய் பிஜேபி எதிர்க்கலாமே. காங்கிரஸ் அடிச்சதுதான் ஸ்டண்ட். இதுல என்னன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். திமுக பாஜகவோட கூட்டணி போகுது. தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரியான ஒரு விஷயமா கட்டமைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் எல்லாமே அதனை மையப்புள்ளியாக வச்சு தான் நடந்தது. அது என்ன விஷயம்னா, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, பாஜகவுக்கு எதிரான மனநிலை, ஆன்டி பிஜேபி, பாசிசமா பாயாசமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபட்டு இருந்தது. ஆனால் பாஜக எதிர்ப்பு அரசியலை வந்து யார் அறுவடை பண்ணுறா அப்படிங்கிற இடம் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே ஒரு முக்கிய பங்கு வகிச்சு. இப்போ பாஜக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னா அது அந்த ஆட்சியில் இருந்தவங்க அதனால பாதிப்படைஞ்ச அப்படி ஒரு இடம், ஒரு நிலப்பரப்புல பாஜக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பாஜக ஆட்சி செஞ்சதே இல்லை. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் எப்படி பாஜக எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு ஒன்று உருவாச்சா இல்லை உருவாக்கப்பட்டதா, இல்லைன்னா உண்மையிலேயே பாஜக எதிர்ப்புங்கிறது நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் நேரடியாக அவங்க தமிழ்நாட்டில் ஆளலை. அப்படிங்கிறப்ப இங்கே எப்படி நேரடியாக ஆளலைங்கிறது ரெண்டு. அதே மாதிரி விஷயம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தமிழ்நாடு என்ன செய்யுதுன்னா, நீட்டுன்னு ஒரு தேர்வு எங்களுக்கு வேண்டாம், நுழைவுத் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. பட் பாஜக அரசு வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்னு கோர்ட் வரைக்கும் போய் அதை வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி நீட்டை நம்ம எதிர்க்கும் போது அதை பிஜேபி கொண்டு வருது. நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை வந்து தடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பிஎம்ஸ்டியை ஏற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து சொல்கிறது. தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத விஷயங்களை வந்து பாஜக அரசு தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்லி இங்கே ஒரு அரசியல் நடக்குது. அதுதான் நடந்துச்சு. ஓகே. ஸோ நீ சொன்ன இல்லையா, பாசிசமா பாயாசமாங்கிற ஒரு வார்த்தை வருவதற்கு முன் வரை அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நடந்தது, அதில் ட்ராவல் ஆனது, அதுக்கப்புறம் அந்த தலைவர் வெற்றி பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருச்சு. திமுகவோட பயணிச்ச கூட்டணி கட்சிகள், குறிப்பா பாஜக எதிர்ப்பு மனநிலையில ரொம்ப தீவிரமா இருந்த கூட்டணி கட்சிகள், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இப்போ விஜய் பக்கம் போயாச்சு. ஓகேவா, காங்கிரஸ் அடிச்சதுதான் ஸ்டண்ட். இதுல என்னன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இதுல என்னன்னா, அதி தீவிரமா நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சி திமுக அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல மோடி அவர்கள் எதிர்ப்ப ரொம்ப தீவிரமா கையில் எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டீலிமிட்டேஷனுக்கு பேப்பர்லாம் ஆல் இந்தியா அளவுல மோடியை மாதிரி போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா அளவுல மோடியை மிக தீவிரமா எதிர்த்ததுல வந்து திமுக தான் மிகப்பெரிய கட்சி. அதை தாண்டி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப தீவிரமாக வந்து மோடி அவர்களை எதிர்த்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே உள்டாவாயிடுச்சு. என்னன்னா, திமுக பாஜகவோட கூட்டணி போகுது, திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது, இப்படிங்கிற மாதிரியான பேச்சு பொருள் உருவாயிடுச்சு. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதுதான் நம்ம திமுகவோட கனிமொழி சோமு அவர்கள் இந்த வார்த்தையை பிரஸ் மீட்ல சொல்றாங்க. பாஜகவை சேர்ந்த சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்கறாங்க, அவங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்திலேயே பாஜகவோடு திமுக வந்து சேரப்போகுது, பாஜகவோட இதை ஆதரிக்க போகுது திமுக அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் ரொம்ப தீவிரமா வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆதவர்ஜுனா கூட, அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து அதை சொன்னாரு. தொகுதி மறுவரை முதலமைச்சர் எதிர்ப்பு தீர்மானத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கு. அது ஒரு பக்கம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்ப பாஜக எதிர்ப்பு அரசியல் அல்லது பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் பாஜகவே இல்லை, பாஜக எதிர்ப்பு எப்படி இருக்கும்? பாஜகவுக்கும் எம்டியோண்டு ஒரே ஒரு எம்எல்ஏ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவரும் கொஞ்சம் வயசான ஆளு, எந்திரிச்சு பேசுற. அப்படி சட்டமன்ற தேர்தல் பாஜகவே இல்லை, பாஜக எதிர்ப்பு சட்டமன்ற தேர்தல் வேறு. இங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 நடக்க போகுது.
தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் வந்து யாரை மத்தியில் ஆதரிக்க போறாங்கிற கேள்வி எழும். மக்கள் அதையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. மத்தியில பாஜக ஆட்சிக்கு வரணுமா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமா, இல்ல அதிமுக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வரணுமான்னு கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்ப்பாங்க. நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஜெயிச்சிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல அதிமுக வந்து யாரையுமே ஆதரிக்காம தானே எம்பி எலெக்ஷன்ல நின்னாங்க. அந்த மாதிரி திமுக நிக்காதான். அந்த விஷயம் தான் முக்கியமான விஷயம். இந்த யாரையுமே ஆதரிக்காம தமிழ்நாட்டு எம்பி எலெக்ஷன்ல நின்ன விஷயங்கள், நாம் தமிழர் அதான் நான் நின்ன விஷயங்கள் இருக்கு. 2014 தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எந்த மத்தியில் இருக்கிற காங்கிரஸோடைய பிஜேபியோட கூட்டணியில் இல்லை. திமுகவும் காங்கிரஸோடையும் பிஜேபியோட கூட்டணி இல்லை 2014. அப்போ தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பாஜக மோடியை முன்னிறுத்தி குஜராத் மாடல்னு முன்னிறுத்தி ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருந்த நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அப்ப மோடி வந்து இந்திய அளவில் வெற்றி பெறாரு. தமிழ்நாட்டில் 37 இடங்கள்ல வந்து அதிமுக வெற்றி பெறுது. அதிமுக வெற்றி பெறுது. அன்னைக்கு திமுக மோடியா லேடியா, திமுக 0. அதே நேரத்தில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணியில பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றாங்க. அவங்க வந்து 3 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க 40ல். ஸோ அந்த தேர்தலில் திமுக 0. சொல்லப்போனா வாக்கு சதவீதமே திமுக வந்து 20 19 அந்த மாதிரி வந்துச்சு. இந்த 3ஆவதா நின்னாங்க இல்லையா ஒரு டீம் பாஜகவில், அவங்க வந்து கிட்டத்தட்ட 17% கிட்ட ஓட்டு வாங்கினாங்க அன்னைக்கு தேர்தலில். 2019 டோட்டல் சினாரியோ வேற. ஒட்டுமொத்தமா மோடி மேல பெரிய எதிர்ப்பை வந்து தொடர்ந்து 2016 தொடங்கி 19 வரைக்குமே திமுக வந்து கடுமையா வந்து பதிவு செஞ்சது. அந்த 2019 தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கு. இங்க திமுக காங்கிரஸோட ஓபிஎஸ் மகன் மட்டும் வெற்றி பெற்றாரு. குறிப்பா என்னன்னா, அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிகள் அல்லது கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிகள் எல்லாருமே சும்மா சாதாரண ஓட்டுல எல்லாம் ஜெயிக்கல. கிட்டத்தட்ட எல்லாருமே 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம், இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது நம்ம திண்டுக்கல் எம்பி தான் அன்னைக்கு. ஆனா அந்த அளவுக்கு வெற்றி 2021 தேர்தலில் கிடைக்கல. 2021 தேர்தலில் வெறும் ஒரு 158 இடங்கள்ல தான் திமுக கூட்டணி வெல்லுது. கிட்டத்தட்ட 75 இடங்கள்ல வந்து அதிமுக, பாஜக, பாமக அமைச்ச கூட்டணி வந்து வெல்லுது. இப்போ திமுக ஆட்சிக்கு 2021 வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கவர்மெண்ட் பண்ணியாச்சு. நிறைய நிறை குறைகள், நிறைய ஆன்டி கமெண்ட்ஸி, இதெல்லாம் மீறி 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் 40க்கு 40, அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட 40 தொகுதிகளிலையும் திமுக அமைச்ச இந்தியா கூட்டணி வந்து வெல்லுது. 2026 தேர்தலில் இது அப்படியே மோடி எதிர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது என்னன்னா, இது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை வந்து முன்னெடுத்தார். ஆனால் அந்த ஸ்லோகன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் வந்து ஒரு ஸ்லோகன் முன்னெடுத்திருந்தார். இனி இது வந்து தாவேகா வெர்சஸ் திமுக, மு க ஸ்டாலினா இல்ல உங்க விஜயா, தூய சக்தி அப்படின்னு அந்த ஸ்லோகன் தான் எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிறத நம்ம ரிசல்ட்ல பார்க்க முடியுது. ஒண்ணு, மோடி எதிர்ப்புங்கிற ஆளே இருந்ததுன்னா அப்ப மோடியை எதிர்க்கிறதுக்கு விஜயும் சரியான ஆள் தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கிற இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவரோட கொள்கை எதிரியாவே மோடியை தானே அறிவிச்சாங்க. ஆனா தேர்தல் பிரச்சாரம் நெடுக எங்கேயுமே வந்து பாஜக மீது எந்த விமர்சனம் வைக்கிறதுன்னு சொல்ல போனா, நீ சொன்னி இல்லையா டீலிமிட்டேஷன் வந்தப்ப ஸ்டாலின் வந்து இதை கொளுத்தினாருன்னு சொன்னீங்க. அப்ப கூட விஜய் வந்து கோலம் போட்டு இருந்தாரு. கொள்கை எதிரினா அப்ப பாஜகவை எதிர்க்கிறதுல உங்கள் அண்ணாவை விட நாங்கள் தான் மேல். உங்கள் அண்ணனா, உங்கள் தம்பியா, உங்க விஜயா கோலம் போட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதான் சொல்றேன், நீ பாஜக எதிர்ப்புல திமுக காட்டின தீவிரத்தை தாவேக காட்டல. தேர்தலுக்கு வயசாயிருச்சு, தேர்தலுக்கு நம்புறாங்க. தேர்தலுக்கு முன்பு இப்ப அதுவே உல்டாவாகுது. தேர்தலுக்கு முன்னாடி RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு கூட திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் விமர்சித்து இப்பவும் அப்படிதான் சொல்றாரு. அது தெரியல, போக தெரியும். பட் இப்ப தாவேக்கா எடுக்கிற முன்னெடுப்புகள், உதாரணமா நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராது. இப்ப இன்னைக்கு தொகுதி தொடர்ந்து இவங்க வந்து மோடி அந்த பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. காங்கிரஸும் இழுத்துக்கிறாங்க. பிஜேபியோட அஜெண்டாவே காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு தான். இது வந்து முதல் பிஜேபிக்கு கொடுத்த அடி. ரெண்டாவது வந்து இப்போ அந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறது, அப்புறம் இந்த 33% இடஒதுக்கீடு, அப்புறம் இந்த FCRAக்கு நேற்று எதிரான தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பாஜக எதிர்ப்பில் தான் இருக்கிறாங்க. நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க. இல்லை, அதுதான் நான் உல்டா ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். என்னன்னா, எப்படி நம்ம அப்படி சொல்லிட்டு இருந்தோமோ பாஜக எதிர்ப்புல திமுக காட்டின தீவிரத்தை தாவேக காட்டல தேர்தலுக்கு முன்புன்னு, அது இப்போ அப்படியே உல்டாவாகுது. இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக தாவேகா முன்னெடுக்கிற நடவடிக்கைகளை திமுக எடுக்குதா? நீ ஒரு விஷயம் பாரு, இப்ப திமுக வந்து கடுமையா மோடியை பிஜேபியை ஒரு காலத்துல எதிர்த்துட்டு இருந்தது. அதை தாண்டி ஆளுநர்களை கடுமையாக எதிர்த்தாங்க, பயங்கர ஃபைட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு தாவேக அரசு அந்த மாதிரியான ஒரு போக்கை எடுக்கல இப்போ வரைக்கும்.
பூங்கொத்து கொடுக்குறாங்க. ஸோ எடுக்கல. அதே நேரத்தில் திமுகவும் அந்த மாதிரியா பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. யோசிக்கக்கூடிய ஸோ ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒரு பிஜேபி எதிர்ப்புங்கிறத தாண்டி நீ ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா, பாசிசமா பாயாசம். பிரச்சனை எங்கன்னா பாசிச மனநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான அரசியல் குறைஞ்சி போதோ அப்படிங்கிற கேள்வி வருது. நாளைக்கு விஜயை கூட சாஃப்டாகவே டீல் பண்ணட்டும், தீர்மானம் போடுவோம், அவங்க பண்ணாமல் அவங்க பண்ணாங்களா பார்ப்போம், இப்படியான விஷயங்கள் இருக்கட்டும். திமுகவும் ஒருவேளை பாஜகவோட நெருங்குறாங்க, இல்லை இணைய போகிறாங்க, ஏதோ ஒரு காரணங்கள் வந்து இங்கே போச்சுன்னா பாசிச சித்தாந்தம் அதுக்கு எதிரான குரல் இருக்கு இல்லையா, எதுலையாவது நம்ம ஒரு வாட்டி நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கடந்த 10 வருஷத்துல நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதுல சனாதனத்துக்கான புள்ளி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதை உடனே எதிர்க்கிற மாநிலம் தமிழ்நாடா இருக்கும். கண்டிப்பா. அப்படியான போக்கே வந்து இப்போ வந்து குறையுதோ, சைலண்ட் ஆகுறாங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து. நாளைக்கு உதாரணத்துக்கு நீ சொல்ற மாதிரி பெருசா மோடியை நம்ம வந்து எந்த லாபம், அரசியல் லாபம் இல்லை, மோடி எதிர்ப்புனால இங்க ஒன்றும் விளைய போறது இல்லை. மோடியை எவ்வளவு கடுமையா நம்ம எதிர்த்தோம், யாரும் ஓட்டு போடல. நான் கேட்கறது நான் நோக்கம் இல்லை, உள்நோக்கம் இல்லை, நான் கேட்கறது சிம்பிளா ஒரு லாஜிக். நான் கடுமையா வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் அதைத்தான் நானும் இல்ல கஷ்டப்பட்டு நான் வந்து வேந்தர், பல்கலைக்கழக வேந்தரா முதலமைச்சர் இருக்கணும்னு சட்டம் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் நாங்க ஆளுநர்கிட்ட கேட்போங்கிறாரு அதை. ஸோ இப்போ என்ன ஒன்னா ஒரு இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு பண்ணேன், மக்கள் நம்மளை கண்டுக்கல, ஓட்டு போடல, இப்போ அந்த கட்சி அந்த முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் மோடி எதிர்த்தோ இல்லை பாஜக எதிர்த்தோ அரசியல் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. தாவேக்கா முன்பிலிருந்தே அதை வந்து கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே என்ன இருக்கு? கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கு? எங்களோட எதிரி, அரசியல் எதிரி வந்து திமுக தான், திமுக எதிர்ப்போம். இந்த சனாதன ஒழிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சனாதனம்னா என்னன்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சா? சனாதனத்தால் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் சேர்ந்துச்சா? நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்க, ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்தீங்களா? ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, கொள்கை எதிரியாக கொண்ட தாவேக்க சனாதனன்ட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வழிநடக எடுத்து பார்த்தா சரி தெரியும். சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திமுகவையும் உதயநிதி அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளை தாண்டி தாவைக்க எடுத்து அதை பத்தி பேசவே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை அவங்க உபயோகிக்கவே இல்லை. ஆனால் அவங்க தான் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. நான் என்னோட கேள்வி என்னன்னா, சனாதனத்தை நீங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்களா? இல்லை, அதுதான் நான் திரும்ப சொன்னேன். கரெக்டான அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அதுக்கான அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீட்டை தமிழ்நாடு எதிர்க்குதா? ஆமா எதிர்க்குது. மக்கள் நீட்டுனால என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதுதான் அந்த அடிப்படை புரிதல் மக்களுக்கு இருக்கு. சொல்ற மாதிரி இன்னைக்கு தாவேக்காவும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு தாவேக்கா, இந்தியா கூட்டணிக்குள்ளே வரமாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. இவங்களும் கூப்பிடல, இவங்க கூப்பிட்டாங்களான்னு தெரியல. பிரச்சனை என்னன்னா, திமுகவை வாங்குறாங்க, திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணிக்குள்ளே வரணும்லாம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்கா வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே ஏன் வரமாட்டேங்குது, இவ்வளோ நாள் ஏன் கூப்பிட மாட்டாங்க? தாவேக்கா தைரியமா இந்தியா கூட்டணிக்குள்ளே போய் பிஜேபி எதிர்க்கலாமே. இந்த கேள்விகளுக்கே இடங்கள்லாம் போயிடும்ல. தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ளே போயிடுச்சுன்னா பாஜக எனக்கு என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிள்ளைங்கிற கேள்விக்கே இடம்லாம் போயிடும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி வந்து இப்போ ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தி அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இவங்க அதுக்குள்ள போனா இல்லை, எனக்கு என்னமோ விஜய பிரதமராக்க ஒரு கூட்டணி வைப்பாங்களான்னு தோணுது. ஏன் நீங்க ஆதரவு சொன்னார்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரதமரா, அதான் ஏன் அதை நான் சொல்றேன்னா, நம்ம ராஜகுரு இருக்கிறாருல, ராத்தன் பண்டிட், அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு இவர் தான் பிரதமரா கூட ஆவாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்க நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க வந்து இப்போ கூட்டணிக்குள்ள போக மாட்டேங்காங்க. அப்போ வந்து அடுத்த பிரதமருக்கான முகமா விஜய் நிறுத்தப்படுவாரோ? என்ன வேணா நடக்கலாம்ல. பிஜேபி மோடியோ ஒருவேளை இப்போ மோடி ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னா, யோகி ஆதித்யநாத் ஒருவேளை முன்னிறுத்தப்பட்டால், ஏன்னா போன தடவை பேசிட்டு இருந்தாங்க, அதனால சொல்றேன், யோகி ஆதித்யநாத் முன்னிறுத்தப்பட்டால் ஜோசப் விஜய் வெல்வாரா? வாய்ப்பு இருக்கிறதா? ஜொலிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.